இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் என்னோட ஸ்டைலில் செய்யலாமா. இப்போ ஒரு பவுலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் இது கூட கொஞ்சமாக உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தென் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இது ஊறுறதுக்குள்ளே ஒரு பேனில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது கூட ஒரு 6 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா இதை வறுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு 2 இன்ச் அளவுள்ள இஞ்சி துண்டு கிரேட் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பூண்டு பல்லும் கிரேட் பண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி வெங்காயம் பாதி அளவு வதங்கணும். இது கூட ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 2 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும், அது வரை வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா தக்காளி சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிடலாம். எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பவுல்லையே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி வாஷ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் மட்டும் விடலாம். விட்டுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி இருந்ததுன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜீரகம் மிளகு அந்த பவுடரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பவுடருக்கு குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகுத்தூளை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ஒரு நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசம், தயிர் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூடயும், சப்பாத்தி கூடயும், பரோட்டா கூடயும் சூப்பர் காம்பினேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.